यस्याभवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष विचारितोऽर्णं स्तम्भेऽवतारस्तमनन्येभ्यं लक्ष्मीन्दुसुमं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विष्णुश्रीप्रदनापतिं षट्कुश्रीनाथपद्मेक्षणान् रामं यामुनपूर्णमिश्रैतिराट् गोविन्दभट्टारकान् वेदान्त्याख्यमुनिं कलिप्रमदनं श्रीकृष्णपादाभितं श्रीरङ्गेश्वरकेशवार्यकमलावासान् भजे केशवम् केशवार्यकृपापात्रं श्रीशमादिगुणार्णवं श्रीकटारीशानन्देशिकेन्द्रमहं भजे प्रपद्ये निरवद्यानां नषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीमच्चटार्यडगोपयतीन्द्ररङ्गिकार्यात्मजातमुनिर्गुरुसार्वभौमैः सम्प्रेक्षितं करुणया परिपूर्णबोधं लक्ष्मीन्दुसुमषडगोपमुनिं भजामः वीररक्तवीक्षताराज यतीशानपदाश्रयं वादुलभं सतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकं श्रीरङ्गेशविद्युनाकरुणिया संस्यादिप्रेक्षितम् ख्यातश्रीनसम्मकार्यमुनिपादां भुजयन्तीं तिरन्तां तिक्षान्तिदयादिविश्वगुणैर्भान्तं बुधाग्रेसनं श्रीमद्रङ्गशठार्योगनित्यं शयोनित्यं श्री रङ्गपृथ्वीश्वरषटिर्गुणासम्यमेन्द्रेण दृष्टन्यस्तात्मानं सुमे न हरहरिषटजिद्योगिने तु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकार्यप्रभविदुपते प्राप्तलक्ष्मीन्दुसिंहास्थानम् सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं विररघुवीक्षारिं श्रीरङ्गनाथोपैन्द्रदृष्टं लक्ष्मीन्दुसुम्मषटैकरुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षडहोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंयमिकाल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुत्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं स्वदेशिकतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनं नारायणं योगिनं श्रीमद्रङ्गजटारियोगिचरणन्यस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गशटारिवीररघुराळ्लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं सुगुणैर्भान्तं महत्त्वं सजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं मुदाग्र्यन्नारायणाद्य इति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुत्वाद्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतं सदेशिकेते कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीणशासनं नारायणं योगिनम् 45ஆம் பட்ட இழிங்கருடைய 100வது நட்சத்திரத்தை முன்னிட்டு 48ஆம் பட்ட இழிங்கர் திருவடி வாரத்துல அஷ்டோத்திர சதநாமம் அர்ச்சனை நாமாவளி அப்படின்னு உப்புலியப்பன் சடகோபன் சுவாமின்னு அங்க அமெரிக்காவில் தான் இருந்தார். அவர் உங்களுக்கெல்லாம் நன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அந்த சுவாமி பண்ணியிருக்கார். அதுக்கு ஒரு அர்த்தம் தமிழ்ல எழுத வேண்டியது அப்படின்னு என்ன சொன்னார். நானும் எழுதினேன். அத துவாரகா ஐயங்கார் தமிழ் எனக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லை, அதனால அதனுடைய அர்த்தத்தை நீர் சொல்லணும் அப்படின்னு கேட்டார். அந்த ரீதியில இதுக்கு முன்ன ஒரு 15 நாள் முன்ன அதுக்கு உபோத்காரம் ஃபிஃபேஸ் முன்னுரை மாதிரி எழுதியிருக்கிறத வாசிச்சு அப்படியே அர்த்தம் சொன்னேன். அதுல மொத்தம் இல்லை, ஒரு தேசிகன் 2 ஸ்லோகம் 2 பாசுரம் சொல்லிருக்காரு அதிகார சக்கரத்துல. ஒரு பாசுரத்துல ஆச்சாரிய கிருத்தியம், ஆச்சாரியனா இருந்து சிஷ்யர்களுக்கெல்லாம் என்ன பண்றார், மருளற்ற தேசிகர் அருளுற்ற சிந்தையினால் அழியா விளக்கேற்றினரே அப்படின்னு அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை எழுதியிருக்கேன். அந்த அர்த்தத்தை அப்படியே படிச்சு அது கொஞ்சம் அர்த்தத்தை அதுக்கு தேவைப்பட்ட இடத்துல கொஞ்சம் விவரணம் சொன்னேன். அந்த ஒரு பாசுரத்தை அப்படியே சேவிச்சுடுவோம் இன்னைக்கு. அதுக்கு அடுத்த பாசுரத்தை அர்த்தத்தோட சேவிப்போம். மருளற்ற தேசிகர் வானுகப்பால் இந்த வையமெல்லாம்
இருளற்று இறையவன் இணையடி பூண்டிட எண்ணுதலால் தெருளுற்ற செந்தொழில் செல்வம் பெருகிச் சிறந்தவர்பால் அருளுற்ற சிந்தையினால் அழியா விளக்கேற்றினரே அப்படின்னு அதுல அந்த பாசுரம். இது ஆச்சாரிய கிருத்தியம். ஆச்சாரியன் என்ன பண்ணார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஆச்சாரியன் திறத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சிஷ்ய கிருத்தியம். அந்த சிஷ்ய கிருத்திய பாசுரத்தை அதை சேவிச்சுட்டு அதுக்கு அர்த்தம் ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. அதாவது இப்படி ஆச்சாரியன் பண்ணின உபகாரத்துக்கு எழில் விளக்க நம் ஞானத்துல எழுத்தினார் அப்படின்னு போன பாசுரத்துல சொன்னார். அதுக்கு அடுத்த அதிகாரத்துல உண்டான பாசுரத்துல இத சாய்க்கிறார். எம்பெருமானுக்கு கூட அந்த ஆச்சாரியன் பண்ணின உபகாரத்துக்கு எம்பெருமானால கூட பிரத்யுபகாரம் காண முடியாது அப்படின்றத இந்த பாசுரத்தினால சொல்றார். பிரத்யுபகாரம் பண்ண முடியாதுன்னு சொன்னா அப்படியே வாய்மூண்டு இருந்துடலாமா அப்படின்னா இல்லை, நம்ம சக்தி அளவுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்றத காண்பிக்கிற. ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை, ஞான விளக்க நம்முடைய மனத்துல, எழில் ஞான விளக்க நம்முடைய மனத்துல ஆச்சாரியர் ஏற்றார். இருள் அனைத்தும் மாற்றினவர்க்கு, அப்படி ஏற்றி இருள் மொத்தத்தையும் போக்கினவர்க்கு, போக்கின ஆச்சாரியனுக்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான். ஒரு கைமாறுன்னா பிரத்யுபகாரம். அது மாயனா இருக்க எம்பெருமான் கூட அதை காண கில்லான், சக்தி இல்லை அவனுக்கு கூட அப்படின்னு சொல்ற. இப்போ ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கைனா என்ன அர்த்தம்? மனத்து, நம்முடைய மனசுல தானே ஞான விளக்கு ஏத்தார். மனத்து, மனம் திகிரியாக நின்றவா நில்லா நெஞ்சினுடைய என்கிறபடி விஷயங்களிலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற அதி சஞ்சலமான மனத்திலே. மனசுன்னு சொன்ன மனசுல ஏத்துறாருன்னு, மனசை எப்படி சாஸ்திரம் சொல்றதுன்னா மனம் திகிரியாக. மனத்துக்கு அதி தெய்வம் சக்கரம், திகிரி. அந்த சக்கரம் எப்படி சுழலுமோ ஆன மாதிரி மனசு சுழண்டுண்டே இருக்கும். அதான் ஆழ்வார் சொல்லச்சே, நின்றவா நில்லா நெஞ்சினையுடைய. நின்றபடி நிக்கவே நிக்காது மனசு. இப்படி நினைச்சுட்டே இருக்கும். உடனே அதை வாயில சொல்றதுக்குள்ளேயும் வேற ஒண்ணு நினைக்கும். அப்படி நின்றவா நில்லா நெஞ்சினையுடையேன் என்கிறபடியும் விஷயங்களிலே சுற்றி தெரிந்து கொண்டு, எல்லா விஷயத்திலையும், இந்த விஷயம் பார்க்கிறோம், அந்த விஷயம் கேட்கிறோம், எல்லாத்துலேயும் சுற்றி திரிந்து சஞ்சலம், அதி சஞ்சலமான மனசுல, அதாவது சலிச்சுட்டே இருக்கும் மனசு. மாறி 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 எண்ணம் கொண்டுட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனசுல விளக்கு ஏற்றார், ஞான விளக்கு ஏற்றார், எழில் ஞான விளக்கு ஏற்றார். விளக்குன்றது என்னதுன்னா புறப்பொருட்களை காட்டி தருவது, வெளியில் இருக்கிற பொருள்லாம் காட்டி தருது. அதாவது நம்மை காட்டிலும் வேறான தேகத்தை நாம் என்று நினைப்பதோ, மற்ற பொருட்களை நம்முடையது என்று நினைப்பதோ இல்லாது செய்வது. அதாவது இந்த விளக்கு இல்லைன்னா நமக்கு வெளிப்பொருள்லாம் தெரியாது. அந்த விளக்கு என்ன பண்றது? இதெல்லாம் வெளிப்பொருள் அப்படின்னு புறத்தில் இருக்கிற பொருளை நமக்கு காட்டி தருது. அது காட்டி தரதுனால நம்ம காட்டிலும் நம்முடையதான வேற இருக்கிற இந்த சரீரத்தையே நாமும் நினைச்சுட்டு இருக்கோம். ஆன மாதிரி நினைக்காத பண்றது. மற்ற பொருள்கள்லாம் என்னுடையது என்னுடையதுன்னு நினைக்கிறோம். அதுவும் இல்லாத பண்றது. அதனால அகங்காரம், மமகாரம். அதனால் தேகாத்ம பிரமத்தை
ஒழித்தருள்றது. இந்த தேகமே ஆத்மான்னு நினைக்கக்கூடிய அந்த பிரமத்தை ஒழித்தருள்றது விளக்கு. ஞான விளக்கு அப்படின்றது சரி. இந்த புறப்பொருள்லாம் நாம இல்லேன்னு காண்பிச்சுட்டு, நம்முடைய இது இல்லேன்னு காண்பிச்சுட்டு, அதனால அகங்கார மமகாராதிகள் போய் தேகாத்ம பிரமம் ஒழிஞ்சுது. ஞான விளக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படி இருக்கக்கூடிய நாம் இருக்கமே, இந்த புறப்பொருளை காட்டிலும் வேறா இருக்கிற நாம் இருக்கமே, நாமே சுதந்திரன் அப்படின்னு நாம இத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்கோம். ஆத்மா சுதந்திரன் அல்லன், நாரணனுக்கு அடிமை என்று அனுசந்திக்க பண்ணி சுதந்திராத்ம பிரமத்தை நீக்குவது. அதனால ஆத்மா நமக்கு நாம் இல்லை, ஆத்மா சுதந்திரன் இல்லை, எம்பெருமானுக்கு நாராயணனுக்கு அடிமை அப்படின்னு பண்றது. அதனால இத்தனை நாளா நாம ஆத்மா சுதந்திரன் நினைச்சமே, அந்த பிரமத்தை போக்கடிக்கிறது. அப்படி எழில் ஞான விளக்கு ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்குன்னு தான் சொல்ற. எழில் ஞான விளக்கு என்ன பண்றது அப்படின்னா, பிராட்டியோட கூடின எம்பெருமான், அப்படி பிராட்டியோட கூடின இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த பிராட்டியினுடைய சிபார்ச்சினால்தான் நாம இத்தனை நாளா தேகாத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் எல்லாம் கொண்டு நடந்திருந்தோமோ பல கோடி வருஷங்களா அனாதியா நடந்துட்டு வரமே. அதனால எம்பெருமான் நம்ம உபேட்சையா இருக்கான். இப்போ அந்த பிராட்டியினுடைய பரிந்துரையினால எம்பெருமான் நம்ம சரி இன்னைக்கு திருந்தி வரான் அப்படின்னு நினைத்து அருள் ஆரம்பிக்கிறான். அந்த எழில் ஞான விளக்குனால்தான் அந்த பிராட்டி பெருமாளோட இருக்கிறது தெரியும். எழில் ஞான விளக்கு கொண்டு அரு உருவானவை தன்னை அடைந்திட தானடைந்து வெறு உர கேட்டு அவ கேட்பித்து அகற்றும் வின விலக்கி இருதலை அம்புதனால் எமை இன்னடி சேர்த்தருளும் திருவுடனே திகழ்வார். அப்ப பெருமாள் அப்படிப்பட்ட திருவோட எப்பவும் இருக்கார். அப்படின்றபடியா அரு உருவானவை தன்னை அடைந்திட, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாரும் அரு உருவான் பிராட்டியை அடையிறது. ஸ்ரீயத்தே, பிராட்டி உடனே என்ன பண்றா, நமக்காக பெருமாள் இடத்துல அடையிறா. ஸ்ரயத்தே, தான் அடைந்து வெறு உரை கேட்டு, நாம சொல்லக்கூடிய நம்ம கஷ்டத்தெல்லாம் கேட்டு, தீனக்குரலை கேட்டு, ஸ்ருணோதி அப்படின்ற அர்த்தம். அவை கேட்பித்து, நம்முடைய வெறு உரைய அங்க கேட்கும்படி பண்ற, பெருமாள் கேட்கும்படி பண்ற. அவை கேட்பித்து இரு தலை அகற்றும் வின விலக்கி, அதாவது நம்முடைய பாபம் இருக்குதே, எம்பெருமானோட சேர விட்டாத அப்படிப்பட்ட பாபத்தெல்லாம் போக்கடிச்சு, ஸ்ருணாதி அப்படின்ற அர்த்தம். இரு தலை அம்புதனால் எம இன்னடி சேர்த்தருளும் திரு. இருத்தலை அன்புதனால், ரெண்டு பக்கத்துலயும் அவ அன்பு கொண்டிருக்கா. பெருமாள் இடத்துலயும் அன்பு கொண்டிருக்கா, நம்ம இடத்துலயும் அன்பு கொண்டிருக்கா. ரெண்டு பக்கத்துலயும் அன்பு கொண்டிருக்கிறதுனால யமை இன்னடி சேர்த்தருளும். இப்படி நீச்சனா இருக்கக்கூடிய அதி பாப்பியா இருக்கக்கூடிய என்னை எம்பெருமானுடைய திருவடியிலே சேர்த்தருளும் திரு. ஸ்ரீ அதாவது ஸ்ருணாத்தின்னு பேர். அதனால இப்படிப்பட்ட திருவோட கூட பெருமாளும் பிராட்டியும் ஒன்னா இருக்கான்றதோடு மாத்திரம் இல்லை, சேர்ந்திருக்கான்றது. இந்த மாதிரி புருஷகாரம் பண்ணக்கூடிய சுவாவமும் அவளுக்கு இருந்து, அதனாலதான் நாம இப்ப அனாதி பாப்பியா அனாதி காலமா பண்ண பாப்பத்தினால நாம பெருமாளையே ஏறெடுத்து பார்க்கலன்னா கூட இன்னைக்கே அவனை அடைய வரச்சே பெருமாள் அங்கீகாரம் பண்றது எப்படின்னா இந்த திருவுனாலதான். அப்படின்னு இந்த விளக்கு, ஞான விளக்கு, எழில் ஞான விளக்கு இதுல எழுதல. அதாவது
பொய்கை ஆழ்வார் புற இருள் மாற்றா அப்படின்னு 105 சொல்லப்பட்டிருக்கு. புறம் விளக்குனால புற இருளை மாத்திர சூரியன் விளக்கா ஏத்து. இவர் ஞான விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்தான், ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன். அதனால நாராயணனுக்கு அடிமை அப்படின்றத சொன்னார். எழில் ஞான விளக்குனால, அதாவது எழில் ஞான விளக்கு ஏத்தல, அது சித்தமா பெருமாள் பக்கத்திலே இருக்கு. பிராட்டியே ஒரு இதுதானே. அதனால அந்த பிராட்டியினுடைய சொரூபம் நமக்கு தெரியுது. அதனால்தான் அவர் எடுத்த உடனே திருக்கண்டே அப்படின்றத சொன்னார். அதனால இந்த 3 அந்த முதலாழ்வார் 3 பேரும் பண்ணு. அதாவது இதுக்கு அர்த்தம், அனாதியாய் நாம் பண்ணின பாபங்களை கொண்டு அடியவனாக நம்மை ஏற்க புறக்கணிக்கும் நாரணனின் சீற்றத்தை ஆற்றி உடனிருந்து கைக்கொள்ளும் ஜெகன்மாதாவாய் சகதர்மச்சாரணியான பெரிய பிராட்டியாரோடு பிரிவில்லா தேவனான நாரணனே காரணன் பரதத்துவம் என்று விளக்கி ஆச்சாரியர் என்ன பண்றார், இந்த மாதிரி பரதத்துவம் அப்படின்றத திருவோட கூட இருக்கிற எம்பெருமான் தான் பரதத்துவம் அப்படின்றத காண்பிக்க. ஏற்றின்றதுக்கு அர்த்தம் அச்சலமான மலை போன்றதான பாபராசிகளை கொண்ட நம்மிடத்தில் ஞான விளக்க ஏற்று. மலை போன்றதான பாபராசிகளோட நம்ம இருக்கும்போது அனாதிகாலமான பாபத்தோட அப்படிப்பட்ட நம்மிடத்துல ஞான விளக்க ஏற்று. இப்படி ஞான விளக்க ஏற்றத்தினால்தான் இருள் கொஞ்சம் நஞ்சம் கூட நம்ம இடத்துல இல்லாத மொத்தம் போறது. இருள் அனைத்தும் அகங்கார மமகார என்னென்ன இருள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அகங்கார மமகாரங்கள் ஆகிற இருள், அகங்கார மமகாரங்களாகிற இருள், அந்நிய சேஷத்துவம் எம்பெருமானு தவிர மற்றவாள்லாம் கூட மற்றவாளுக்கெல்லாமும் அடிமையா இருக்கும். பிரபத்தியை தவிர மற்ற உபாயத்தெல்லாம் பண்றோம். அந்நிய உபாயத்தை, அந்நிய புருஷார்த்தத்துவம் பெருமாளு கைங்கரியத்தை பண்றதை காட்டிலும் மற்ற கைங்கரியத்திலாமும் அதான் மற்ற அனுபவத்திலாமும் புருஷார்த்தம் நினைக்கிறோம் இத்தனை நாளா. இப்படி அகங்கார மமகார அந்நிய சேஷத்தை, அந்நிய உபாயத்தை, அந்நிய புருஷார்த்தத்துவங்களாகிற இதெல்லாம் எதனால வருது? இருள்னால வருது, அஜ்ஞானமாகிற இருள்னால. அப்படிப்பட்ட இருள்களை எல்லாம் மாற்றினவர்க்கு மாற்றிட்டார்னா என்ன அர்த்தம்னா, திருப்பி நம்ம இடத்துல அது வரவே வராது. மறுபடியும் நம் மனதில் தோன்றாதபடி போக்கின ஆச்சாரியர்களுக்கு ஒரு கைமாறு அப்படின்றது என்னது அப்படின்னா, எந்த ஒரு விதமான கிருத்தஜதையை தெரிவிக்கக்கூடிய பிரத்யுபகாரத்தையும், எந்த விதமான பிரத்யுபகாரமும் பண்ண முடியாது அப்படின்னு. மாயன்னா என்ன? ஆச்சரியமான சேஷ்டிதங்களை பண்றான் எம்பெருமான். அவனுடைய சேஷ்டிதம் ஒன்றும் ஆச்சரியமா இருக்குதுன்னு சொன்னா, அவன் இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமா இதுக்கு ஒரு பிரத்யுபகாரத்தை பண்ணக்கூடாதா? இல்லை, ஆச்சரிய சேஷ்டிதங்களையே பண்ணி போந்தருளும் சர்வஜ சர்வசக்தி. அவன் எப்படி ஆச்சரியமான காரியத்தை பண்றான்? அவன் எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கான், எல்லாத்தையும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவனா, அனந்த கல்யாண குணங்களை உடைய பகவானும் காணகில்லான்னு சொல்லிருக்கு. அதாவது பண்றதுக்கு முடியாத சக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கே சக்தி இல்லை. காணகில்லான், அறிவதற்கும் முடியாதவனாகிறான். இதனால் ஆச்சாரியன் பண்ணின உபகாரத்திற்கு முழுமையான பிரத்யுபகாரம் இல்லை என்று கருத்து. சரி, இந்த பாதி பாட்டு ஆயிடுச்சு. அதுக்கு மேல போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே அப்படின்னு இருக்கு.
அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா போற்றி உகப்பதும் ஸ்தோத்திரம் செய்து மங்களாசாசனம் பண்ணி சந்தோஷம் கொள்வதும். அதாவது ஆச்சாரியனை எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு பல்லாண்டு பாடி நாம சந்தோஷமா இருக்குதே அதுதான் போற்றி உகப்பதும். புந்தியில் கொள்வதும். புந்தின்னா நம்முடைய நினைவுல ஹிருதயத்திலே எப்போதும் தியானம் பண்ணுவதும். இந்த போற்றி உகப்பதும் அப்படின்னு சொன்னதுனால வாயால பண்ணக்கூடிய வாச்சிக கைங்கரியம் சொல்லப்பட்டது. புந்தியில் கொள்வதும்ன்றதுனால ஹிருதயத்திலே எப்போதும் தியானம் பண்ணுவதும். இதனால் மானச கைங்கரியம், மனசுனால பண்ணக்கூடிய கைங்கரியம். பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும். அவருடைய புகழ் என்ன மேல மேல வளர்ந்துட்டே இருக்கும்ல, அந்த இத்தை அப்படியே பரசாத்தல் அப்படி வளர்க்கணும். மேன்மேலும் பெருகா நிற்கும் ஆச்சாரியனுடைய கல்யாண குணங்களை உத்கோஷித்து அவருடைய பெருமை எல்லாத்தையும் அப்படியே பறைசாற்றி மேன்மேலும் பரவ செய்வதும். இன்னும் நன்னா பரவ செய்யும். இதனால் கீழ் சொன்ன வாச்சிக மானச கைங்கரியத்தின் பரிவாகமான காயிக கைங்கரியம் காட்டப்பட்டது. நாம் மனசுனாலையும் வாக்குனாலையும் ஒன்று சொல்றோம்னா உடனே என்ன பண்றோம்? ஒரு விருந்தாளி வரா, ஆஹா விருந்தாளி வரா, மனசு சந்தோஷமா இருக்கு, உடனே வாங்க 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 அப்படின்னு சொன்னான்னா உடனே என்ன ஓடி போய் அவனுடைய பையன் எங்கேருந்தோ கொண்டு வந்திருக்கான், ஆனா இந்த 4 அடி அத்தை போய் வாங்கிட்டு வருவான். ஐயோ நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணுவான். அதனால போற்றி உகப்பதும் புந்தியில் அதான் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும். அதனால காய்க கைங்கரியம் காட்டப்பட்டது. அதாவது காய்க கைங்கரியம்னா காய்கம்னா உடலால பண்ணப்பட்டக்கூடிய கைங்கரியம். சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே, அதாவது இதுக்கு முன்ன அந்த ஆச்சாரியனிடத்திலேருந்து நாம பெற்ற உபகாரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப ஏதோ கொஞ்சம் போறோம். முன்பு ஆச்சாரியனிடத்தில் தான் பெற்றதான பிரம்ம வித்யாதி ரூப மகாலாபம், பிரம்ம வித்யாதி ஞானமோ அது பக்தி, ஸ்வரூப பர பல சமர்ப்பண ரூப ஞானமோ துவயோச்சாரணமோ இத்தியாதிகளில் ஒன்றான மகாலாபத்திற்கு இது எல்லாமே எம்பெருமான அடையக்கூடிய பக்தியோ பிரபத்தியோ சொல்றது. அதான் அதாவது இது எல்லாருக்கும் பொதுவான பாசுரம் தானே. அதனால அந்த பிரம்ம வித்யாதிகள்லாம் உபதேசம் வாங்கிட்டு இருப்பாளே அது பிரம்ம வித்யாதி ரூப மகாலாபம், பிரம்ம வித்யாதி ஞானம், இல்லைன்னா ஸ்வரூப பர பல சமர்ப்பண ரூப ஞானமான பிரபத்தி, அதுவும் இல்லை துவயோச்சாரணம் மாத்திரம். இத்தியாதிகளில் ஒன்றான மகாலாபத்துக்கு இதுல எதை நாம் அவர்கிட்ட இருந்து பெற்று அதை அனுஷ்டிச்சிருந்தாலும் ஒரே மோட்சம்தான் கிடைக்க போறது, மோட்சத்துக்கு உண்டான உபாயம். புரியுதா? ஆனா மகாலாபத்துக்கு அத்தியல்பம், சற்றல்லவோன்னா என்ன அர்த்தம்? இது ஏதோ கொஞ்சம் போறோம் அப்படின்னு. அத்தியல்பம் மிகவும் குறைந்ததான உபகாரம் அன்றோ. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா துல்லியமான சமமான உபகாரம் அன்றோ பிரத்யுபகாரம். பிரத்யுபகாரம்னா என்ன அர்த்தம்? ஏறத்தாழ அவன் பண்ணின உபகாரத்துக்கு துல்லியமா பண்ணணும், அதுதான் பிரத்யுபகாரம் அர்த்தம். இதெல்லாம் மிகவும் குறைந்ததான உபகாரம். அதனால சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே அப்படின்னு. இதுல பெற்றதற்கு அப்படின்னு சொல்லல. சுவாமி தேசிகன் அந்த பதப்பிரயோகம் பெற்றதற்கு பெற்றதற்கே அப்படின்னு சொல்ற. பெற்றதற்குன்னு சொல்லியிருந்தா அவர்கிட்டேருந்து உபாயத்தை அனுஷ்டிக்கிறார், அவர் அனுஷ்டிக்கிறார், ஞானத்தை கொடுக்குறார். இல்லைன்னா நமக்காக அவரே அனுஷ்டிக்கிறார். அனுஷ்டிச்சுட்டா அதுக்கப்புறம் மோட்சாக்கிய பலன் நமக்கு வருது. அவரிடத்துல சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்குன்னா ஆச்சாரியன் பண்ணினார், உடனே நமக்கு இன்ன பலன் வரப்போறது, அதுக்காக இல்லை. அதாவது
ஏகாரத்தினால் உபாய தசையில் அவர் பண்ணின உபகாரத்திற்கே என்று காட்டப்பட்டது. அவர் நாம உபாயம் பண்ணும்படி அனுகிரகம் பண்ணேர, அதுக்கேதான் இந்த இது போற்றி வளர்ப்பதும் புந்தியில் கொள்வதும்ன்றதெல்லாம். ஏதோ அவர் உபாயத்தை அனுஷ்டிச்சு வச்சார், நாளைக்கு நமக்கு பலன் வரப்போறது, அதை முன்னமே அவர் டிக்கெட் ரிசர்வ் பண்ற மாதிரி நமக்கு அந்த பலனை ரிசர்வ் பண்ணிட்டார் வரப்போறது அப்படின்னு அந்த பலனுக்காக இல்லை நாம பண்றது. முன்னம் பெற்றதற்கு முன்னம் என்ன பண்ணார், அவர் உபாயத்தை அனுஷ்டிச்சு வச்சார், அதுக்குதான் இது. நாம பின்னால பெற போற பலன் அது இது அதுக்கெல்லாம் இன்னும் ஒண்ணுமே இல்லை. இதுக்கே இவ்வளோ, அதாவது இந்த உபாயம் அனுஷ்டிச்சு வச்சதுக்கே நமக்கு அவரால் பிரத்யுபகாரம் பண்ண முடியாது. இந்த மாதிரி இப்போ இத முடிச்சிருக்கேன். இப்படிகளால் ஸ்ரீ சுவாமி தேசிகன் காட்டினபடிக்கு நம் ஆச்சாரிய சாருகோமரான நம் ஸ்ரீ லக்ஷ்மி சும்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவண்டோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகன் திருவடிகளில் அடியரான நாம் அவர் திருவடிகளில் ஆசிரியச்சு பரசமர்ப்பணத்தை பண்ணிட்டு நாம் கிஞ்சித் கரித்து நிற்க வேண்டிய இலக்கை நாம அவர் இதுல எப்படி நாம கிஞ்சித்காரம் பண்ணி நிற்கணும் அப்படின்றத ஸ்ரீமத் அழகிங்கர் தம்முடைய திவ்யாஸ்தான இலக்கத்தை கொண்டே நமக்கு எளிமையாக காட்டுகிறார். நாம எப்படி அவர் இடத்துல இருக்கணும் அப்படின்றத ஐஹிங்கர் என்ன பண்றாருன்னா நமக்கெல்லாம் எல்லாருக்கும் காமிக்கிறார். எப்படி எனக்கு ஒன்றும் காமிக்கலையே உனக்கு ஒன்றும் காமிக்கலையேன்னு சொல்லவே வேண்டாம். அவருடைய திவ்யாஸ்தானத்தினுடைய நம்பர் இருக்கு, இலக்கம் 45ன்னு, அதை கொண்டே நமக்கு எளிமையாக காட்டுகிறார். நம் ஸ்ரீமத் அழகிங்கர் ஸ்ரீ நிருசிம்ம திவ்யாஸ்தானத்தில் 45ஆம் வட்டத்தை வகித்தவர். அதுல என்னென்ன நம்பர் இருக்குது, 4 இலக்கத்தால் 4ன்றது ஒண்ணு இருக்குது, 5ன்றது ஒண்ணு இருக்கு. 4ன்ற அந்த எண்ணுனால என்ன காமிக்கிறார் அப்படின்னா, சாக்ஷான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் என்கிற படிக்கு நாராயணன் தானே. நாராயணன்றது நாராயணஹா அப்படின்னு 4 எழுத்து, 4 எழுத்துக்கள் கொண்ட நாராயண யோகியான தாம் என்று உணர்த்துகிறார். இவர் எப்படிப்பட்டவர், நாராயணன் இவருக்கு திருநாமம், நாராயண யதீந்திர மகாதேசிகன் 4 எழுத்து. தான் யாருன்றத நமக்கு உணர்த்தறார் அப்படின்னு சொன்னா, சாக்ஷாத் நாராயணனே தான் என்னுடைய வடிவில வந்திருக்கா, உங்களுக்கு எல்லாம் ஆச்சாரியனா. சாக்ஷான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயின் தனும் அப்படின்னு பிரமாணம் சொல்றது. நாராயண தேவனான நாராயணன் தான் இந்த மாதிரி மனுஷ சரீரத்துல வந்திருக்கான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அத ஐஹிங்கர் நமக்கு என்ன, நான் நாராயணனுடைய இதுதான் நான் இந்த மாதிரி ஆச்சாரியனா வந்திருக்கேன் அப்படின்றத அந்த 4ன்ற நம்பர் நமக்கு காட்டுது. உந்தன்னோடுற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்கிறபடியாய் நாம் மனம் மெய் மொழிகளால் ஸ்ரீமத் அழகிங்கரின் பொருட்டே 5 எழுத்துக்கள் கொண்ட நாராயணாயா என்றே வர்த்திக்க வேண்டிய படியை 5 என்ற இலக்கத்தால் காட்டுகிறார். அப்புறம் 5ன்னு இருக்குதே, அந்த 5 என்னதுன்னா திருமந்திரத்துல நாராயணாயா, அதான் நாராயணன்ற சப்தம் ஆச்சாரிய நாமத்துட்டான்றதை காமிக்கிறது, இவர் திருநாமத்திலேயே இருக்குது. அப்புறம் நாராயணாயா அப்படின்னா நாராயணன் பொருட்டு தான் கைங்கரியம்னு திருமந்திரத்துல காட்டுறதோ இல்ல. அந்த நாம எப்படி இருக்கணும்னா, உந்தன்னோடு உற்றோமே யாவும், உன்னோட சேர்ந்தவனாவே இருக்கும். ஏன்னா நாராயணாமயனும் நாராயணம் யசா அப்படின்னு நாரங்களுக்கு இருப்பிடமான ஆயிரவன் நாராயணன், நாரங்கள்ல உள்ளுரையிறவன் நாராயணன் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால எம்பெருமான விட்டு நம்மால இருக்க முடியுமா, இருக்க முடியாது. உந்தன்னோடு உத்தோமே யாவோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம அவன் தாங்கி நியமிக்கிறதுனால அப்ப நாம என்ன பண்ணுவோம், உனக்கே நாம ஆட்செய்வோம், நாம எந்த காரியம் பண்ணாலும் அவனுக்கே தான் அப்படின்ற ரீதியா என்கிறபடியாய்
நாம் அப்ப என்ன பண்ணணும்? மனம், மெய், மொழிகள். மனம்ன்றது மனசு, மெய்ன்றது உடம்பு, மொழி வாக்கு. மனோவாக்காயம் மூன்றுத்தினாலையும் ஸ்ரீமத் ஐஷிங்கன் பொருட்டே. ஏன்னா அவர் யாரு? நாராயணன். சாட்சாத் எம்பெருமானே வந்திருக்கான் ஆச்சாரியனா. நாராயணன் பொருட்டு தான் நாம பண்ணணும். அப்படின்னா ஐஷிங்கர் பொருட்டு தான் நம்ம ஆச்சாரியன் பொருட்டு தான் பண்ணணும்ன்றத நாராயணாயா என்றே வர்த்திக்க வேண்டிய படியை. நாராயணாயா எழுத்து 5 தானே திருமந்திரத்துல. பிரணவம், நம சப்தம், நாராயணாயன். அப்படி இருக்கும்படியை 5 என்ற இலக்கத்தால் காட்டுகிறார். இப்படி ஐஷிங்கரும் ஐஷிங்கர் யாருன்றத 4ன்ற நம்பர்னால நாராயணன் தான் நானா வந்திருக்கேன் அப்படின்றத காட்டுறார். அந்த நாராயணன் பொருட்டு அப்படின்னு 5 எழுத்து கொண்ட அந்த திருமந்திரத்துல நாராயணாயா காட்டுறது எப்பவும் பெருமாளுக்கு தான் அடிமை செய்யணும். அதை போலதான் ஆச்சாரியனிடத்துல பண்ணணும்ன்றத அதை கொண்டு 5ன்ற இலக்கத்தினால காட்டுகிறார் நமக்கு அப்படின்னு இதுவரையில் சொன்ன. இதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இந்த இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த இதுல என்ன சுவாமி தேசிகன் சொன்னார்? போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் அப்படின்னு தானே சொன்னார். அப்போ அவருடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் சொல்லணும், அதை எல்லாருக்கும் தெரிவிக்கணும், அதெல்லாம் தான் அப்படின்னு சொன்ன. இப்ப அந்த திருக்கல்யாண குணங்கள்லாம் எப்படி, பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் எப்படி நாம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, திருக்கல்யாண குணங்களை சொல்றதுக்கு வழி என்ன அப்படின்னா, அந்த கல்யாண குணம் இருக்கிறதான் சகஸ்ரநாமத்துல படிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கல்யாண குணமும் ஒவ்வொரு நாமம். பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் பெருமாளுடைய குணங்கள்லாம் அதனாலதான் பகவத் குண தர்ப்பணம்னு அதுக்கு பேரு. சகஸ்ரநாமத்தினுடைய வியாக்கியானம் பட்டர் பண்ணத்துக்கு, பாஷ்யம் பண்ணத்துக்கு என்ன பேரு? பகவத் குண தர்ப்பணம். பகவானுடைய குணத்தை காட்டக்கூடிய கண்ணாடி அப்படின்னு. இப்ப நாம ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவருடைய குணங்களை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த குணங்களை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அந்த குண விசிஷ்டனா இருக்கிற பேரை சொல்லணும். சரிதானே? ஏன்னா பெருமாளுக்கு அப்படித்தானே சொல்லியிருக்கா. சகஸ்ரநாமத்துல பெருமாளுடைய குணங்கள்லாம் சொல்லி சொல்லிதான் அதை நாமமாக்கியிருக்கா. அதனால இப்போ நல்லவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்ல குணம் உடையவன். உதார குணம், உதாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடையாளியா நன்னா வாரி கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். உதாரன் அப்படின்னு பேரு இல்லையா? ஆன மாதிரி ஒவ்வொன்றும் திருநாமமா இருக்குது. அதனால எம்பெருமானுக்கு எப்படி சகஸ்ரநாமம் அவனுடைய புகழ சாத்திரத்துக்கு எப்படி இருக்குதோ அது போல இவருக்கும் அஷ்டோத்திர சதநாமாவளி அமைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுபோல ஒரு விஷயத்தை இது உண்டு, என்ன உண்டு அப்படின்னு சொன்னா, சொல்றவா யாரு அப்படின்னு வக்திரு வைலட்சண்யம் அப்படின்னு பேர். அப்புறம் அதை கேட்கிறவா யாரு? ஸ்ரோத்ரு வைலட்சண்யம். சில பேர் வசத்தியா சொல்லுவா உபன்யாசம், அங்க ஒண்ணுமே கேட்கறதுக்கு தெரியாதவாள்லாம் அங்க உட்கார்ந்துருப்பா. அவளை தவிர வேற யாரும் மாட்டா அந்த ஊர்ல. அப்போ அது பிரயோஜனம் இல்லை. ஸ்ரோத்ரு வைலட்சண்யம் இருக்கணும். சொல்றவரும் பெரியவர், நிறைய சம்பாவனை வாங்குறவர் தான். கேட்கிறவாளும் நிறைய சம்பாவனை கொடுக்குறவா தான். பிரயோஜனம் இல்லை. இல்ல விஷய வைலட்சண்யம். புரியுதா? என்ன உபன்யாசம் பண்றார் அப்படின்னா, ஏதோ அந்த ஜனங்கள் கேட்டதை நான் சொன்னேன், நமக்கு வேண்டியது சம்பாவனை, அவ வாரி கொடுத்தா, ஏதோ அப்படி லோகாபிராமமா சினிமா பாட்டுலாம் பாடி அப்படி இப்படி அர்த்தம் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனம் இல்லை.
புரியுதா? அதனால ஒரு விஷயம் வசதியா இருக்கணும்னா சொல்றவா யாரு, கேட்கிறவா யாரு, யார பத்தி சொல்லப்படுறது, எதை பத்தி சொல்லப்படுறது, அதுக்கு விஷய வைலட்சண்யம் பேர். இந்த 3 விலட்சணமும் இருக்கணும். இந்த 3 விலட்சணமும் உடையது சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமத்தை சொன்னவர் வியாசர். கேட்டவர்கள் யாருன்னா அதை பாராயணம் பண்ணக்கூடியவள்லாம். அதாவது தர்மபுத்திரர் கேட்டார், பீஷ்மர் சொன்னார். ஆனா அந்த மாதிரி மகான்கள்லாம் அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பெருமாளுடைய திருநாமம் அது. அதனால இந்த சகஸ்ரநாமத்துக்கு 3 வைலட்சண்யமும் இருக்குது. அது போலதான் இந்த நாமாவளிக்கும் வைலட்சண்யம் இருக்குது. இந்த 3 வைலட்சண்யமும் அப்படின்னு பின்னால இந்த மீதி பாகத்துல இதுல சொல்லி இந்த உபோத்காதம் முன்னுரை முடிக்கப்பட்டு, அதாவது சகஸ்ரநாமத்துக்கு பார்ப்போம். கோதர்ம சர்வ தர்மாணாம் பவத பரமோ மதா என்று யுதிஷ்டிரர் கேட்க, யுதிஷ்டிரர் என்ன பண்ணார், பீஷ்மரை பார்த்து கேட்கிறார், கோ தர்மஹா, எந்த தர்மம், சர்வ தர்மானாம் எல்லா தர்மங்களை காட்டிலும், பரமோ மதா உயர்ந்ததுன்னு, பவதா உம்முடைய மதம் எது அப்படின்னு கேட்கிறார். பவதா உயர்ந்ததுன்ற உம்முடைய மதம் எது அப்படின்னு யுதிஷ்டிரர் கேட்கிறார். அதுக்கு பீஷ்மர் சொல்றார், ஸ்துவன் நாம சகஸ்ரேண புருஷா சததோத்திதா. இந்த சகஸ்ரநாமத்தை ஸ்தோத்திரம் பண்றதுதான், சகஸ்ரநாமத்தை சேவிக்கிறது தான் அப்படின்னு பீஷ்மர் பதில் சொல்றார். இப்படி ஞானிகள்லாம் கொண்டாடக்கூடியதான பாராயணம் பண்ணக்கூடியதா இருக்குது அந்த சகஸ்ரநாமம். அது மாத்திரம் இல்லை, அதனால இது ஞானிகள்லாம் பாராயணம் பண்றேன்னா கேட்டுதான் நான் பாராயணம் பண்றேன். அதனால இது ஸ்லோகத்து வைலட்சணி ஆயிடுச்சு. சரி, இது சொன்னவர் யாரு அப்படின்னா வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதி. சொன்னவர் எப்படிப்பட்டவர்? வியாசர் இருக்கார, வியாசர் சொன்ன வியாசர் என்ன சாதாரணப்பட்டவரா? வசிஷ்டன் அப்தாரம், வசிஷ்டருக்கு கொள்ளு பேர. சக்தின்ற வசிஷ்டர் பிள்ளை இருக்காரு ரிஷி, அவருக்கு பௌத்திரன். பராசராத்மஜம் வந்தே, பராசரர் இருக்காரு, வசிஷ்டருடைய பேரர் பராசரர், அவருடைய பிள்ளை. சரி, அத்தோட சரியா போச்சா அப்படின்னா இல்ல, சுகதாத்தம் சுகர் இருக்காரு, அவருக்கு அப்பா. அப்படிப்பட்ட வியாசர் அப்படின்னு இந்த குலப்பெருமை உடையவர் அவர். அது மாத்திரம் இல்ல, குலப்பெருமை மாத்திரம் இருந்து இவர் சில பேர்லாம் நல்ல குலத்துல பிறந்திருப்பா, ஆனா அவளை பார்த்தா அந்த குலத்துல வந்தவன்னே சொல்ல முடியாது, ஒன்னும் இல்லாத இருப்பான். அப்படி இல்லாம கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபு கோஹ்யேன்யோ புவி மைத்ரேயா மகாபாரத கிருத் பவேத் மகர்ஷே கீர்த்தனாத் தஸ்ய பீஷ்ம பிராஞ்சலிரப்ரவீத் அப்படின்னு 2 அவருடைய பெருமையை. கிருஷ்ணத்வைபாயனர்னு அவருக்கு பேரு அந்த வியாசருக்கு. கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம், அந்த வியாசர் கிருஷ்ணத்வைபாயனன்ற வியாசர் இருக்கிற அவரை வித்தி நாராயணம் பிரபு, பிரபுவான நாராயணன்னு அறி, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. ஏண்டா அப்படின்னா கோஹ்யேன்யோ புவி மைத்ரேயா மகாபாரத கிருத் பவேத்,
மைத்ரேயா, நீ அந்த வியாசரான கிருஷ்ண துவைபாயனர நாராயணன் அவதாரம்னு நாராயணன்னே நீ நினைக்கணும். ஏன்னா இந்த பூமண்டலத்துல அப்படிப்பட்ட இந்த வியாசரை தவிர வேற யாரால மகாபாரதம் பண்ண முடியும்? அதனால அவரை நாராயணன்னே நானே அப்படின்னு சொல்றது. என்றும் மகர்ஷேகே கீர்த்தனா தஸ்ய பீஷ்ம பிராஞ்சலிரப்ரவீத். பீஷ்மர் வியாசரை பத்தி எதனா சொல்லணும்னா எழுந்து நின்று கை கூப்பி தான் சொல்லுவார். எழுந்து நின்று கை கூப்பி தான் சொல்லுவார். ஏன்னா ஒரு பெரியவாளை பத்தி பேசுறோம்னு சொன்னா என்ன கையை கூப்பிண்டு இதுவாதான் பேசணும். இங்க கூட ஐஷிங்கருடைய வியாசத்தை தான் ஐஷிங்கருடைய புகழை நாம கேட்டு இருக்கோம். அவருடைய 100வது திருநக்ஷத்திரத்தை உத்தேசிச்சு அந்த மாதிரி கேட்டு இருக்கோம். இத கேட்கச்சே நாம நல்ல சொரூபத்தோட தான் கேட்கணும். அந்த சொரூபம் இல்லையா என்னன்னு தெரியல. எல்லாரும் பான் தான் இதுல வச்சிருக்கா, அவ யாருமே தெரியல. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த மாதிரி சொரூபம் இல்லாத இருக்கவா அந்த மாதிரி சொரூபம் இல்லாத கேட்கக்கூடாது. ஏற்கனவே துவாரகாயங்கார் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். அவர் சொன்னா நாம கேட்கணுமான்னு அப்படின்ற எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது. அவர் சொன்னா கேட்கறங்களோ கேட்கலையோ அது வேற விஷயம். அதை அந்த மாதிரி சொல்றது இந்த உபன்யாசத்தை பண்ற இந்த ஸ்ரீதரன் இருக்குன்னு நானே சொல்றேன். அத்தை அந்த மாதிரிதான் எல்லாரும் கேட்டு இருக்கா. சத்விஷயத்தை பேசணும்னு சொன்னா வீடியோவில் வரதே கிடையாது நானு. ஆனா எல்லாரும் அந்த மாதிரி ரீதியில தான் வந்துதான் பேசணும்னு சொல்லிருக்கேன். அதை தான் எல்லாரும் ஃபாலோ பண்றா அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். ஆனா இந்த இதுல மாத்திரம் அந்த பானே நின்றுட்டு இருக்குது நித்தியம். அதை நான் இவர்கிட்ட கூட தாரகா கிட்ட கூட சொன்னேன், சர்க்குலர்ல நீர் ஆட் பண்ணிடணும் அத்தை அப்படின்னு சொன்னேன். சரி, அவர் ஆட் பண்ணாரோ மறந்துட்டாரோ தெரியாது. அதாவது இது ஏதோ ஸ்ரீதரனுக்கு கொடுக்குற மரியாதை இன்னொருத்தருக்கு கொடுக்குற மரியாதை இல்லை. அந்த விஷயத்துக்கு அந்த மரியாதை, விஷயத்துக்கு அந்த மரியாதை. அதுதான் இங்க சொல்றது பாருங்க. முன்னாடி மகர்ஷேகே கீர்த்தனாக தஸ்ய பீஷ்மஹா. அந்த பீஷ்மர் வியாசருடைய கீர்த்தனம், அவருடைய விஷயத்தை பத்தி எதனா சொல்லணும்னா எழுந்து நின்று கை கூப்பி தான் பேசுவார். இத எங்க சுவாமி அஸ்மத் சுவாமி, அதாவது இஞ்சிமோட்டைஷிங்கனார் திருப்பேரனார், அவர் இது புருஷ கிருஷ்ணமாச்சார் சுவாமின்னு, அந்த சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா இதுவா சொல்லுவார். அதாவது ஐஷிங்கர்களை பத்தியோ பெரியவாளை பத்தியோ பேச செய்வலாம் நாம பாட்டுக்கு பின் கை கட்டிண்டு அது பண்ணிண்டு இது பண்ணிண்டு அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அதாவது உதாரணம், சன்னதியிலேருந்து சின்னவரா யாருன்னா வருவா. சுவாமி ஐஷிங்கருக்கு துல்லியமான திருநக்ஷத்திரம், ஐஷிங்கரோட ஒன்னா படித்தவர், அதெல்லாம் பெரிய வித்வான், ஆஸ்தான வித்வான் அப்படிலாம் இருக்கவர். முக்கூர் ஐஷிங்கர்னாலையும் கூட தான் இருக்கட்டுமே. அப்படி மடத்திலேருந்து யாருன்னா கைங்கரிய பராள் வந்தா கூட இவர் எழுந்து நின்று தான் கை கூப்பி தான் ஐஷிங்கர் பாங்கா எழுதியாயிருக்கா அப்படின்னு அவரை கேட்டாகும். அந்த சின்னவரா வந்தவர் இவரை சேவிச்சு அபிவாதனை பண்ணி எல்லாம் பண்ணுவார். அப்படி பண்ணா கூட ஆனா இவர் என்ன பண்ணுவார், ஐஷிங்கரை பத்தி விசாரிக்கச்சே இல்ல, அவர் இவரே முதல்ல விசாரிச்சுக்குவார். அங்கேருந்து வரவாளே நாம தானே விசாரிக்கணும். அந்த ரீதியில எழுந்து நின்று ஏழா அப்படின்னு சொல்லி அவளை கையை கூப்பிண்டு ஐஷிங்கர் பாங்கா எழுதியா இருக்கா அப்படின்னு தான் வார்த்தை சொல்லி ஆகும். அதனால அந்த மகான்களுக்கு உண்டான மரியாதை சரி, அதை தான் இங்க பீஷ்மர் பண்றார் அப்படின்னு. இத சுவாமி தேசிகன் எடுத்திருக்க ரகசியத்திரை சாரத்துல ஆரம்பத்துல. அதாவது நாம காலக்ஷேமம் அந்த கிரந்தம் பண்றோம் இந்த கிரந்தம் பண்றோம்னு சொல்றோம். ஆனா அந்த பண்றதுல எல்லாமே நமக்கு உபதேசம் என்ன பண்ணிருக்குது
நாம எப்படி நடந்துக்கணும். அதுக்காக அதுல 1000 சொல்றதுக்கெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஆனா ஒரு பெரியவாளை பத்தி பேசச்சே கை கூப்புறதுன்றது அதுக்கு ஒன்றும் பணமா காசா இல்லை மூட்டை சுமக்கணுமா ஒன்றும் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அதனால மகர்ஷேஹே கீர்த்தனா தஸ்ய பீஷ்ம பிராஞ்சலி ரப்ரவீத் என்றபடி இவ்வளோ பெருமையுடைய பாரத பஞ்சமோ வேதஹா என்று மகாபாரதத்தை செய்தவர். அந்த வியாசர் எப்படிப்பட்டவர்? நாராயணனே அரின்னு சொல்லியிருக்குது. அது தவிர பீஷ்மர்லாம் கைய கூப்பி அவருடைய பெருமையை சொல்லக்கூடியவராயிருக்கா. அப்படிப்பட்ட இவர் 5வது வேதமான பாரதத்தை பண்ணவர். பீஷ்மாதிகள் எல்லாம் தொழுது நிற்கும்படியாய் பீஷ்மாதிகள்லாம் ஏன் அவரை சேவிச்சு நிக்கிறா அப்படின்னா சாரீரகாதிகளை பிரம்மசூத்திரம் அப்புறம் புராணம் புராணாதிகளை செய்தவருமான வியாசர் அருளினதும். அதாவது இந்த எல்லாரும் கொண்டாடி ஞானியர்கள்லாம் பாராயணம் பண்ணக்கூடியதா இருக்குது. அதனால ஸ்ரோத்ரு வைலட்சண்யமும். இத சொன்னவர் யாரு? இப்படிப்பட்ட பெருமையுடைய வியாசர். அதனால வக்து வைலட்சண்யம். சரி, இது ரெண்டும் இருக்குது. இது என்ன, இந்த விஷயம் என்னது அப்படின்னா யன்மூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே சா ஹானிஹி தன்மஹ சித்ரம் சா பிராந்திஹி சாச்ச விக்ரியா வரம் உதவ ஜ்வாலா பஞ்சராந்தர்வியவஸ்திதி ந சௌரி சிந்தா விமுக ஜன சம்வாச வைசவம் அப்படின்னு 2 பிரமாணம் எடுத்திருக்கு. அதாவது முதல்து என்னன்னா என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே. ஒரு முகூர்த்த காலம், எந்த முகூர்த்தத்துல வாசுதேவனை நினைக்கலையோ. என் முகூர்த்தம்னா ஒரு முகூர்த்தம் 3.25 நாள் வச்சுப்போம். 3.25 நாள்னா 1.5 மணி காலம். 1.5 மணி காலமா சுவாமி பெருமாளை நினைக்காத இருந்தா அது யார் நினைக்க முடியும்? அப்படி இல்லை. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி, அந்த முகூர்த்தத்துல ஒரு க்ஷணம் கூட வாசுதேவோன சிந்தியதே, வாசுதேவனை சிந்திக்காத இருந்தாக்கா சா ஹானிஹி, அந்த காலம் இருக்குது, அந்த ஒரு க்ஷண காலம் அது ரொம்ப ஹானி, ரொம்ப இழந்த காலமா ஆயிடுறது. அதாவது காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட காலத்தை வேஸ்ட் அடிக்க கூடாது. இந்த க்ஷணம் போய்தான், இந்த செகண்ட் போயிடுத்துன்னா அடுத்த செகண்ட் இந்த போன க்ஷணம் வராது. அதனால நாம எப்பவுமே அலர்ட்டா நன்னா காரியத்தை பண்ணிட்டே இருக்கணும்னு லௌகிக்கத்தெல்லாம் கூட சொல்லுவா. ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். டைம் முன்ன போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் அந்த டைம் வராது. நாம மிஸ் பண்ணக்கூடாது எந்த டயத்தையும். அதாவது நன்னா யூட்டிலைஸ் பண்ணணும்னுட்டு. அதுதான் இங்க சொல்றது. சா ஆனிஹி, அது பெரிய இழப்பாயிடும் வாசுதேவனை நினைக்காத. இப்போ உடனே இந்த இடத்துல இது சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் சொல்றேன். வாசுதேவனை நினைச்சுட்டே இருந்தா நமக்கு வேற வேலையே இல்லையா சுவாமி அப்படின்னு கூடாது. நாம பண்றது எல்லாமே அவனுக்கு தான் அர்ப்பணம் பண்றோம். ஆபீஸ் ஒர்க்கோ அதுவோ இதுவோ தூங்குறதோ எல்லாமே அதனால அவனுக்குன்னு நினைச்சு பண்ணணும். கார்த்தாலேருந்து ஏன்டா இன்னைக்கு சீக்கிரம் குளிச்சுட்டு ஏதோ பண்றான், இல்ல இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதோ ஒரு மீட்டிங், அதுக்காக சீக்கிரம் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவனுடைய நினைப்புல என்ன இருக்குது? நித்தியம் 9 மணிக்கு ஆபீஸ் போனோம், இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கிறதுனால 7 மணிக்கே போய் சேரணும். அதனால நித்தியம் 5 மணிக்கு எழுந்து வரும், பின்னால 3 மணிக்கே எழுந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு அப்படின்னு கேட்டா ஆபீஸ் போனோம். அப்போ அந்த எண்ணம் தான், புரியுதா? ஆன மாதிரி தான் நினைக்கணுமே தவிர, அதுதான் வாசுதேவன சிந்தனமே தவிர அதை விட்டுட்டு கையில 2 தாளம் வச்சுட்டு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அப்படின்னு தட்டணும்னு அர்த்தம் இல்லை. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோன சிந்தியதே, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஆன மாதிரி நினைக்காத இருக்கிறது ஹானி. ஒருத்தன் அந்த ஆபீஸ் வேலைய நினைக்காத ஒரு க்ஷணம் நினைக்காத போட்டான்னா வந்தவாளோட திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு இவா வரா, விருந்தாளி வரா அப்படின்னா ஆபீஸுக்கு இன்னைக்கு போனோம் அப்படின்னு
இல்லை 9 மணிக்கே தான் டயத்துக்கே தான் இருந்தால் கூட இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பர்மிஷன் கூட போட முடியாது, 5 நிமிஷம் அட்வான்ஸாகவே போயிடணும் அப்படின்ற நினைப்பு அன்னைக்கு இல்லாத கொடுத்தோம்னா அது பெரிய ஹானி ஆகிடும். யாரோ ஒருத்தர் விருந்தாளி வந்தா அவளோட அதை மறந்து இதை பேசினான்னா ஹானி வந்துடும். புரிஞ்சுதா? அதுதான். அதாவது என் முகூர்த்தம் க்ஷணம் கூட பெருமாளை நினைக்காது, க்ஷணம் கூட க்ஷணம் நினைக்காது இருந்தாலும் ஹானி வந்துடுறதுன்னா எப்படி ஹானி வரும்னா, நித்தியம் போற மாதிரி தான் போகணும், ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு எங்கன்னா லேட்டா போயிடுச்சுன்னா பெர்மிஷன் போட்டுக்கலாம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் பெர்மிஷன் எடுத்துக்கலாம். ஆனா அன்னைக்கு அது முடியாது, அட்வான்ஸா போய் இருக்கணும். அப்படின்றது மறந்துட்டோம்னா நித்தியப்படி போல அப்படின்னு நினைச்சுட்டோம்னா உடனே அன்னைக்கு யாருன்னா வந்தா நடுவில் பேசி நிறுத்தோம், 5 நிமிஷம் லேட்டா போயிடுவோமோ இல்லை, அது ஹானியா போடுமோ இல்லை. ஆன மாதிரி தான் அது எப்பவும் நாம இன்னைக்கு எப்போ போனோம், எவ்வளோ வேலை இருக்குது, அது இதுன்னு நினைச்சுட்டே இருக்குமோ இல்லை. அந்த மாதிரி தான் யன்முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே சாஹானிஹி தன்மஹச்சித்ரம். அதுதான் பெரிய ஓட்டன்னு சொல்றமே, கேப் ஆயிடும். அங்க போன உடனே என்ன சொல்லுவான், உன்னை நம்பி நீ 9 மணி அட்வான்ஸா வரணும்னு சொல்லலை நான். காரணம் என்ன, நீ எல்லாத்தையும் சொன்னபடி பண்ணுவேன்னு நினைச்சுட்டு நாளைக்கு இதை முடிச்சுடணும், 9 மணிக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்குச்சே நீ நான் 9 மணிக்கு போக முடியாது, இதை எடுத்து போக முடியாதபடிக்கு நீ லேட்டாக 9:10க்கு தான் கொடுக்குற அப்படின்னு நமக்கு மேலே இருக்கக்கூடிய மேனேஜர் எவரோ இருக்கான் மேல் அதிகாரி, அவன் மனசுல ஒரு பெரிய சித்திரம், ஒரு ஓட்டை விழுந்துரும். நம்முடைய அபிப்பிராயம், நம்ம பத்தின அபிப்பிராயம். ஆன மாதிரி சாஹானிஹி தன்மஹச்சித்ரம் சா பிராந்தி. அப்படி சொல்லிட்டான்னா உடனே என்ன ஆகும், நீ இந்த மாதிரி கவுத்துட்டேப்பான்னு சொல்லிட்டான்னா நமக்கு அப்படியே பித்து பிடிச்சவன் ஆயிடும். ஸோ இவ்வளோ நாள் அவன் இடத்துல நல்ல பேர் வாங்கிட்டு இந்த மாதிரி ஆயிடுத்தே, என்ன நாம அவர் ஏதோ வராதவர் வந்தார், நமக்கு சட்டுன்னு தோணலை. அவரை நான் பாட்டுக்கு நீங்க ஆத்துக்கு போங்க, நான் அவசரமா ஆபீஸ் போறேன்னு சொன்னா அவர் ஒன்றும் நினைச்சிக்க போறது இல்லை. இருந்தாலும் கையை குலுக்கி 2 நிமிஷம் பேசி இந்த அனர்த்தமா போச்சு பத்தியா அப்படின்னு ஒரே பிரம பிடிச்ச மாதிரி ஆயிடும். சா பிராந்தி சச்ச விக்ரியா. அதனால எல்லாம் இழந்தாயிடும். ஏன்னா மேனேஜரை இன்னைக்கு கவுத்துட்டோம் தானே நினைச்சுக்கிறான். ஆனாலும் இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஒரு கோடு போட்டு வச்சுடுவோம். அதனால நமக்கு வர வேண்டிய இன்சென்டிவ் சொல்றேன், உதாரணத்துக்கு புரியறதுக்காக ஒரு கோடு காமிக்கிறேன், அவ்வளவுதான். சச்ச விக்ரியா அது ரொம்ப இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றது, வரம் ஹுதா பஞ்சரா அந்தர்வியவஸ்திதி ந சௌரி சிந்தா விமுக ஜனசம் வாச வைசவம். வரம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். வரம் இந்த பிரசங்கா சொல்றேன், வரன்னு சொல்றமே, பிள்ளைய மாப்பிள்ளை தேடுறதுக்கு வரம், அதான் வரன்னு சொல்றமே, உயர்ந்தவன். நம்ம உயர்ந்தவனாதான் அவ வரிக்கிறா. அப்படி இருக்குச்சே உயர்ந்தவனாவே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வக்கர புத்தியெல்லாம் காமிச்சு அது அத்தை கொண்டா இத்த கொண்டான்னு கொடுமைப்படுத்துறதோ அதுவோ இதுவோ அந்த மாதிரிலாம் கூடவே கூடாது. வரன் அப்படின்னு சொல்றமே, அதுக்கு என்ன அர்த்தம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். உயர்ந்தவனா தான் பாக்குறா. எப்படி உயர்ந்தவனா பாக்குறா, சாமான்யமா பார்க்கல. தேவதையில அக்னி தாழ்ந்தவன், அதாவது கீழே இருக்கவன். உயர்ந்த தேவன் யாரு, விஷ்ணு. அப்படி விஷ்ணு ஸ்வரூபமா பாக்குறா மாப்பிளைய தேடச்சே உயர்ந்தவனா பாக்குறா. அப்புறம் மாப்பிள்ளைய தீர்மானம் பண்ணினா விட்டு அவனை விஷ்ணு மாதிரி பூஜிக்கிறா. அந்த மாதிரி பண்ணும். அதே மாதிரி பொண்ணுக்கு இல்லையானா இருக்குது. எப்ப இவன் விஷ்ணுன்னு இவனை பூஜிக்கிறாளோ விஷ்ணுன்னு, அப்போ தம் பொண்ண லக்ஷ்மியா தான் கொடுக்குறா. புரியுதா? தன்னுடைய பொண்ணை லக்ஷ்மியா தான் நினைச்சுட்டு கொடுக்குறா. விஷ்ணுவுக்கு
ஒரு மகள் தன்னையுடையேன் உலகன் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றேன். என் பொண்ணை எப்படி வளர்த்தேன்? திருமகள் போல வளர்த்தேன். யார் எடுத்து போனான்? பெருமாள் எடுத்து போனான் அப்படின்னு. அதனால இந்த இது எதுக்காக இப்ப சொன்னேன்னா, இந்த வரம்ன்ற சப்தம் இவ்வளோ சிரேஷ்டமா இருக்குது. ஆனா அங்கங்க பொறுப்பற்ற தனத்துல இந்த கல்யாணாதிகள்லாம் பல பேருக்கு, எல்லாருக்கும் சொல்லலை, நம்ம நிறைய பேர் இதுல இந்த கலிகோலாலத்துல அப்படியே அதை பார்த்து இதை பார்த்து மற்றவாளை பார்த்து அவளை மாதிரி நாம இல்லையே, இவாளை மாதிரி நாம இல்லையே அப்படின்னு சொல்லிலாம் விபரீதமா போறது. அதுக்காக சொன்னேன் வரம். வரம்னா சிரேஷ்டமானதுன்னு அர்த்தம். வரம் உதவக ஜுவாலா பஞ்சராந்தர் வியவஸ்திதி. ஜுவாலா பஞ்சரம், பஞ்சராந்தம்னா கூடுன்னு அர்த்தம். கிளி கூண்டு அது இது இருக்குதே, கிளியெல்லாம் கூண்டுல அடைக்கிறமே, அந்த கூண்டுக்கு தான் பஞ்சராந்தம்னு பேர். ஜுவாலா பஞ்சராந்தம். நெருப்புல கூண்டு இருந்ததுன்னா அது ரொம்ப மேல் அப்படின்னு சொல்லப்படுறது. நமக்கு நெருப்புல ஒரு கூண்டு கிடைச்சதுன்னா அதுவே மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்றது. என்ன அது? நெருப்புல கூண்டு அதுல இருக்கிறது உயர்ந்ததுன்னா எதை காட்டலாம் அது உயர்ந்ததுன்னா, ந சௌரி சிந்தா விமுக ஜன சம் வாச வைசவம் சம். அதாவது சௌரியா இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமான நினைக்காத சிந்தா விமுகன். என்ன சிந்தான்னா எண்ணம் கொண்டிருக்குது, சிந்தா விமுகன்னா எண்ணமே கொண்டில்லாதவன் அர்த்தம். அப்படிப்பட்ட ஜன சம்வாச வைசம், அந்த ஜனங்களோட வசிக்கிறத காட்டிலும் எந்த ஜனங்கள் சௌரியாகிற பகவானை நினைக்க மாட்டானோ நெஞ்சினால, அவனோட வாழறது காட்டிலும் எது உயர்ந்ததுன்னா, நெருப்பாகிற கூண்டுல கூட வாழ்ந்துள்ளான். நெருப்பாகிற கூண்டுல வாழ்ந்தா என்ன ஆள் போயிடுவான். அதுவே மேல் இவனோட கூட வாழறத காட்டிலும் அப்படின்னு சொல்றது. அதனால எப்பவுமே எம்பெருமானுடைய சிந்தையில நாமும் இருக்கணும், இருக்கிறவாளோட தான் நாமும் வாழணும். அது இல்லைன்னா, நாம இல்லைன்னா தான் அதுவே ஹானி, மகச்சித்திரம், பிராந்தி அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரிதான் இந்த மாதிரி இருக்கவனோட வாழ்ந்தன்னா நமக்கு நெருப்பு கூண்டுல போனா எப்படி அழிவு ஏற்படுமோ அதே மாதிரிதான் இவனோடலாம் இருந்தா அழிவு ஏற்படும் அப்படி என்று எம்பெருமான் நினைவு தவிர்ந்த க்ஷணமும் பேரிழப்பு உண்டு பண்ணுமாதலால் அது முதல் இருக்கு. எம்பெருமானை சிந்திக்காதவருடன் வாழ்க்கை காட்டிலும் வாழ்வதை காட்டிலும் அக்னி ஆகிற கூட்டுக்குள் வசிப்பது மேல் என்னும்படிக்கு இருப்பதான இந்த மாதிரி இருக்கிறது. அப்போ அபியுதய இம்மை மறுமை செல்வங்கள், அபியுதயம்னா இம்மை செல்வம் மறுமை செல்வம்னா வளருது, நிச்சயஸ் மோக்ஷம் ஆகியவை எல்லாம் பெறுவதற்கு சாதனம் ஏத்த நின்ற நாராயணன் நாமமாயிரம். நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். அதனால நமக்கு நல்ல எல்லா சௌகரியமும் வரணும்னா, இம்மை மறுமை மோட்ச பலன் எல்லாம் வரணும்னா அதுக்கெல்லாம் சாதனம் என்னது? நாராயணனுடைய நாமத்தை ஏத்துறது தான். அப்படி ஏத்தக்கூடிய அதுக்கெல்லாம் சாதனம் அப்படிப்பட்ட நாராயணனுடைய நாமம் 1000. இதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய பெருமை. இத போலதான் அப்போ அந்த இப்ப ஆச்சாரியனை நாம அந்த மாதிரி ஏத்தணும் அப்படின்றத அடுத்த வாரத்துக்கு சேவிக்கலாம். இதுவரையில் இந்த உபோத்காதம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதான் ஆச்சாரியன் தரத்துல எப்படி இந்த நாமாவளியை சேவிக்கணும் அது அடுத்த வாரத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே. அடுத்த வாரம்னா மறுபடியும் என்னைக்கோ அன்னைக்கு. கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. வாதித்யசிரோபங்க பஞ்சான பராக்கிரம श्रीमान वेंकटनाथार्य शिरं विजयतां भुवि श्रीरामानुसिद्धान्त निर्धारण दुरंतरः आदिवंशोपाख्येतीन्द्रो जयताद्वि